அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கிரிவல பௌர்ணமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் எது என்ற விவரம் திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் அறிவித்து வருகிறது. 2025ஆம் ஆண்டில் முதற் பௌர்ணமி பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான போகி பண்டிகை என்று வருகிறது. அதேபோல் ஆருத்ரா தரிசனமும் பௌர்ணமி என்று நடக்கிறது. மேலும் சிவபெருமானுக்குரிய நமக்காக திங்கட்கிழமை என்று பௌர்ணமி வருவது இன்னும் விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரத்தில் தோன்றும். இந்த நாள்தான் ஆருத்ரா தரிசனம் என்று உலகெங்கும் உள்ள சிவபெருமான் கோவிலில் கொண்டாடும் அற்புதமான ஒரு வைபவமாகும். இவ்வாறு சில குறிப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமை ஜனவரி 11 காலை 5 மணிக்கு துவங்கும் இந்த பௌர்ணமி. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை ஜனவரி 14ஆம் நாள் அன்று காலை தைத்திருநாள் அன்று காலை 4:40 மணிக்கு இந்த பௌர்ணமி முடிவடைகிறது. எனவே திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி முதல் அடுத்த நாள் அதிகாலை வரை பௌர்ணமி திதி உள்ளது. இரவு நேர கிரிவலத்தில் நீங்கள் பொதுவாகவே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது என்பது இரவு நேரத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தில் சந்திரனின் ஒளிக்கதிர்கள் நம் மீது படும் பொழுது உடல் ரீதியாக மன ரீதியாக ஆற்றல் இருக்கும். எனவே பகல் நேரத்தில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதை விட இரவு நேரத்தில் கிரிவலம் செல்வது இன்னும் சிறப்பான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். ஒவ்வொரு மாதம் எப்போது பௌர்ணமி வருகிறது, பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்ல தொடக்கம் மற்றும் முடியும் நேரம் பற்றி நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் நல்ல ஒரு நாளில் இந்த பௌர்ணமி சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டில் இந்த போகி பண்டிகை நாட்களில் இந்த கிரிவலம் அதாவது பௌர்ணமி வருகிறது. பொதுவாக திருவண்ணாமலை கிரிவலம் என்பது கைலாயத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் சுற்றி வந்து வழிபடுவதற்கு சமமானதாகும். பிறவி துன்பங்களை போக்கி முக்தியை அளிக்கக்கூடியது கிரிவல வழிபாடாகும். மற்ற நாடுகளில் செல்வதை விட பௌர்ணமி நாளிலேயே அதிக மாணவர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் முதல் பௌர்ணமி ஜனவரி 13ஆம் தேதி வருகிறது. ஜனவரி 13ஆம் தேதி காலை 5:21 மணிக்கு துவங்கி ஜனவரி 14ஆம் தேதி காலை 4:40 மணிக்கு இந்த பௌர்ணமி திதி அது வரைக்கும் உள்ளது. 2025 முதல் ஏகாதசி மட்டுமல்ல, முதல் பௌர்ணமி மிகவும் சிறப்புக்குரியதுதான். காரணம், முதல் பௌர்ணமினாவே சிவபெருமானுக்கு உகந்த மார்கழி திருவாதிரையான ஆருத்ரா தரிசன நாளில் அதுவும் சிவ வழிபாட்டிற்கு திங்கட்கிழமையில் அமைந்துள்ளது. சிவனின் அருளை பரிபூர்ணமாகவும் எளிதாகவும் பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் என்பதால் பக்தர்கள் இந்த நாளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த நாட்கள் சிவனின் அருளை பெறலாம். ஜனவரி மாத பௌர்ணமியில் கிரிவலம் செல்ல நினைப்பவர்கள் ஜனவரி 13ஆம் தேதி காலை 5:04 மணிக்கு துவங்கி ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை 3:50 மணிக்குள் துவங்கி தங்களின் கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது அதிகாலை 3:57 மணிக்குள் தங்களின் கிரிவல பாதையை நிறைவு செய்து விட வேண்டும். இதுவே கிரிவலம் செல்ல ஏற்ற நல்ல நேரமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போகி பண்டிகை, ஆருத்ரா தரிசனம், தை மாத பிறப்பு என பல சிறப்புகள் ஒரே நாளில் சேர்ந்து வரும் தினத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுக்கும். ஆருத்ரா தரிசனம் நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படும். இந்த நாளில்தான் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு வழக்கமாக நடந்து வருகிறது. அடுத்ததாக சேந்தனாருக்கு அருள் செய்வதை போல் ஈசன் நமக்கு அவருடைய அருளை வழங்குவார் என்பதால் இந்த நாள் அனைத்து இடங்களிலும் களி சமைத்து படைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்கின்றன. இந்த பௌர்ணமி நாட்களில் நல்லதொரு தொடக்கமாக நீங்கள் கண்டிப்பாக சிவபெருமான் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவதால் நீங்கள் பரம்பொருள் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு நீங்கள் கட்டாயம் கிரிவல பாதையை மேற்கொண்டு முக்கியமாக அருணாச்சலேஸ்வரர் கோவில் அதாவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று இந்த கிரிவலத்தை மேற்கொண்டால் அனைத்து விதமான நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பாரம்பரிய சிவபெருமானே மலையாக அமர்ந்த தலம் இது என்பதால் அனைத்து விதமான நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரிவல பாதையை முதலில் தோற்றுவித்தவர்கள் நம் பாரம்பரிய சிவபெருமானின் மனைவியான பார்வதி தேவி ஆவார்கள்.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.